மேஷம் -மார்ச் 2026 ராசி பலன். மார்ச் 6, 2026 அன்று நிகழும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டுவரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு மீனம் பெயர்ச்சியாவதால் உங்களுக்கு 7.5 சனியின் முதல் கட்டம் விரயச்சனி துவங்குகிறது. இருப்பினும் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இன்றி பாதுகாப்பார். 1. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு கரியர். வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் முதல் வாரத்திற்கு பிறகு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வர வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். இருப்பினும் 12இல் சனி இருப்பதால் தேவையற்ற வேலை அழுத்தத்தை உணரக்கூடும். வெளிநாட்டு வாய்ப்பு. வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு மார்ச் மாதம் சாதகமான சூழலை உருவாக்கும். 2. பொருளாதாரம் மற்றும் நிதி ஃபைனான்ஸ். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் நீடிப்பதால் திடீர் பணவரவு மற்றும் லாபங்கள் உண்டாகும். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். எச்சரிக்கை: மாத பிற்பகுதியில் தேவையற்ற சுப விரயங்கள், வீடு பழுது பார்த்தல், மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது மன அமைதியை தரும். உடன்பிறந்தவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி சுபச்செய்திகள் வந்து சேரும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். மனரீதியான பதற்றம் அல்லது தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து நீங்கும். வயிற்று உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. தொடர்ந்து தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்வது உங்களை உற்சாகமாக வைக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள்: மார்ச் 5, 6, 17, 18. சந்திராஷ்டம நாட்கள்: மார்ச் 11, 12, 13. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. தினமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன வலிமையை தரும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்கும்.